அத்தியாயம் 107 கடைசியாக. கபிலனின் பின்புறத்தில் ஒரு சிவப்பு இதழ் தோன்றுவதற்கு முன்பு கபிலன் ஒரு கூச்ச உணர்வை உணர்ந்தான். அவன் அந்த இதழைக்கூட பார்க்கவில்லை. அதிக அளவு அறிவு அவனது மனதில் நுழைவதற்குள் அது அவனது உடலுக்குள் மறைந்துவிட்டது. கருப்பு எலும்புக்கூடுகள். தரவரிசை. பயனர் மானாவை பயன்படுத்தி எலும்புக்கூடு வீரர்களை உருவாக்கலாம். மானாவை எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு எலும்புக்கூடு வீரர் பதவி உயர்கிறது. போதுமான மானாவுடன் பயனர் இறக்காத இராணுவத்தை கூட அழைக்க முடியும். இந்த திறனை பயன்படுத்த குறைந்தபட்சம் தரவரிசை மானா தேவை. கபிலன் அதிர்ச்சியுடன் கண்களைத் திறந்தான். அவ்வளவு அபாரமான திறமை. கபிலன் அந்த திறமையைப் பற்றி எவ்வளவு அதிகமாக யோசிக்கிறாரோ அவ்வளவு அதிகமாக அவன் மகிழ்ச்சியடைந்தான். விளக்கத்தின்படி போதுமான மானா வலிமையுடன் அவனால் ஒரு இறக்காத இராணுவத்தை அழைக்க முடியும். கபிலன் சிரித்துக்கொண்டே திறமையைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தபோது 2 சிவப்புமைய எலும்புக்கூடுகள் பின்னால் இருந்து அவனை நெருங்கி வந்தன. அவர்களின் காலடிச் சத்தம் கேட்டு அவன் திரும்பிப் பார்த்தான். என்னுடைய புதிய திறமையைப் பார்ப்போம். பியா கபிலனை ஆர்வத்துடன் பார்த்தாள். அவனுடைய மகிழ்ச்சியான முகபாவனையைப் பார்த்த பிறகு அவனுக்கு மீண்டும் ஏதோ அற்புதமான விஷயம் கிடைத்தது என்பதை அவள் உணர்ந்தாள். அவள் பார்வையின் கீழ் கபிலன் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து எலும்புக்கூடுகளைப் பார்த்தான். அவன் அதைப் பற்றி யோசித்தான். திறமை செயல்படுத்தப்பட்டது. கபிலனின் கண்கள் விரிந்தன. ஏனென்றால் அவனது உடலுக்குள் இருந்த அனைத்து மானாவும் ஒரு நொடியில் மறைந்து போனது. அவனுக்கு சில மீட்டர்கள் முன்னால் தரையில் இருந்து ஒரு கருப்பு கை ஊர்ந்து வந்தது. அது முற்றிலும் கருப்பாக இருந்தது. விரைவில் தரையில் இருந்து ஒரு கருப்பு உடல் வெளியே வந்து கபிலனின் முன் நின்றது. கபிலன் கண்களைச் சுருக்கினான். தன்முன் நின்றிருந்த கருப்பு உடலுடன் ஒரு சிறிய தொடர்பை அவனால் உணர முடிந்தது. ஆனால் அது ஏன் முழுமையடையாமல் இருக்கிறது? அவனுக்கு முன்னால் இருந்த கருப்பு எலும்புக்கூட்டில் ஒரு கையும் ஒரு காலும் இல்லை. எலும்புக்கூடு மார்பின் நடுவில் மிதக்கும் வெள்ளை மையப்பகுதி சிறியதாக இருந்தது. ஆமாம், அது மிகவும் சிறியதாக இருந்ததால் யாராவது அதன் முன் ஒரு மூச்சு விட்டால் அது அணைந்துவிடும். பியா கபிலனின் முன் நின்ற எலும்புக்கூட்டைப் பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாள். என்ன ஒரு அபாரமான திறமை! கபிலன் பியாவை புறக்கணித்தான். உனக்கு என்ன தெரியும்? எலும்புக்கூட்டின் சக்தி அதன் உடைந்த உடலுக்குள் மறைந்திருக்கிறது. அவன் எலும்புக்கூட்டை நகர்த்தி வரும் 2 எலும்புக்கூடுகளைத் தாக்க உத்தரவிட்டான். அந்தச் சிறிய மைய எலும்புக்கூடு நகர்ந்து ஒரு படி முன்னேறியது. அதன் உடல் உடைந்து கரும் தூசியாக மாறியது. கபிலன் அந்தக் கருப்புத் தூசியைப் பார்த்தான். அவனுடைய இடது கண் இடைவிடாமல் துடித்துக் கொண்டிருந்தது. பியா கரும்புள்ளியைப் பார்த்துவிட்டு ஆறுதல் கூறும் முகபாவத்துடன் கபிலனை பார்த்தாள். பரவாயில்லை, சில சமயங்களில் அது நடந்திருக்கிறது. கபிலன் பியாவின் வார்த்தை கேட்டதும் அவன் காதுகளின் நுனி லேசாக சிவந்தது. அவன் வெட்கப்பட்டான். இப்போதுதான் அவள் முன் அவன் பெருமையாகப் பேசினான். ஆனால் அவன் உருவாக்கிய எலும்புக்கூடு ஒரு அடிக்கூட முன்னேறவில்லை. போயும் இவ முன்னாடியே அசிங்கப்படணும். ஒரு தீவிரமான முகபாவத்துடன் அவன் வரும் எலும்புக்கூடுகளைத் தாக்கினான். ஒரு வெட்டுக்குத்தினால் அவன் ஒரு எலும்புக்கூட்டின் விலா எலும்புக்கூண்டை உடைத்து மற்றொன்றை உதைப்பதற்கு முன்பு அதன் மையப்பகுதியை அழித்தான். கபிலன் எலும்புக்கூடுகளுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தபோது ஒரு கொம்பு உருவம் வானத்தில் மிதந்து கொண்டிருந்தது. அந்த உருவம் கபிலனை பார்த்தது. அது நிக்சன். அவர் தூங்கிக் கொண்டிருந்தபோது திடீரென்று ஒரு உரத்த அலறல் சத்தம் கேட்டது. அவர் உடனடியாக எரிமலைக்கு வந்தார். ஆனால் கபிலன் வலியால் கத்துவதைப் பார்த்தார். அவர் கபிலனை சிறிது நேரம் கவனித்தார். சூசன் கபிலனின் சூழ்நிலைகளைப் பற்றி அவரிடம் சொன்னார். ஆனால் அவர் அதைப் பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. கபிலன் இதயம் துடிப்பதை நிறுத்தியபோது நிக்சன்தான் இறந்துவிட்டதாக நினைத்தார். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக கபிலனின் இதயத்துடிப்பு சில நொடிகளுக்குப் பிறகு திரும்பியது. அவர் என் கையெழுத்துத் திறமையைக் கண்டுபிடித்தாரா? நிக்சன் மூச்சு வாங்காமல் முணுமுணுத்து தலையை ஆட்டினான். முதல் முறையாக ஒருவர் தனது திறமையைக் கண்டுபிடித்தார். அதனால்தான் அவர் ஆச்சரியப்பட்டார். நான் இப்போ கிளம்பணுமா? எனக்கு சலிப்பாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். உணர்ச்சியற்ற முகத்துடன் நிக்சன் கபிலனின் பின்னால் செல்லத் தொடங்கினார். அதே நேரத்தில் கபிலன் 2 எலும்புக்கூடுகளையும் கொன்றான். மேலும் அவனது மணிக்கட்டில் இருந்த எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்தது. எலும்புக்கூடுகளைக் கொன்ற பிறகு
அவன் சீரற்ற திசையில் நடக்கத் தொடங்கினான். 1 மணி நேரத்திற்குப் பிறகு கபிலன் எரிமலையின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தான். அவனது மணிக்கட்டில் இருந்த எண் 997 என்று காட்டியது. இன்னும் 3 இருக்கு. அவன் பார்வை சுற்றி வளைத்தது. ஆனால் அருகில் எந்த எலும்புக்கூட்டையும் அவன் காணவில்லை. சில மீட்டர்கள் முன்னால் சில எலும்புக்கூடுகள் உள்ளன. பியாவின் குரல் அவன் தலைக்குள் எதிரொலித்தது. கபிலன் தலையசைத்துவிட்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்தான். நடந்து செல்லும் போது அவன் பார்வை ஊதா நிறத்தில் இருந்த மற்றொரு பூக்களின் மீது பதிந்தது. அதிக யோசனை இல்லாமல் கபிலன் பூக்களைப் பறித்து தனது சேமிப்பு வளையத்திற்குள் எறிந்தான். கபிலனின் சாதாரண செயல்களைப் பார்த்து வானத்தில் மிதந்து கொண்டிருந்த நிக்சன் கிட்டத்தட்ட சமநிலையை இழந்தார். டேய், கொஞ்சம் பொறுமையா பண்ணுடா. அந்தப் பூக்கள் எல்லாம் விலைமதிப்புள்ளது. நிக்சன் மூச்சு வாங்காமல் முணுமுணுத்து கபிலனின் உருவத்தைப் பார்த்தான். அவன் அமைதியடைய ஆழ்ந்த மூச்சை எடுத்தான். 1 மணி நேரத்திற்குள் கபிலன் தற்செயலாக கண்டுபிடித்த 4வது இயற்கைப் புதையல் இது. ஒரே நாளில் நிக்சன் பல உணர்ச்சிகளை உணர்ந்ததால் அவரது முகத்தில் வியர்வை துளிர்த்தது. அவர் இன்னும் கொஞ்சம் வைக்க முடியும் என்பதால் அவர் புதையல்களைப் பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் கபிலன் தனது தளத்திற்குள் இருப்பது கூட அவருக்கு தெரியாத இயற்கை புதையல்களைக் கண்டுபிடித்தார். இனியும் என்னால் பார்க்க முடியாது. பொறாமையுடன் கூடிய முகபாவத்துடன் நிக்சன் உடனடியாகத் திரும்பி மறைந்தார். கபிலனை பின்தொடர முடிவு செய்தது பெரிய தவறு என்று உணர்ந்தார். மறுபுறம் கபிலன் எலும்புக்கூடுகளுக்கு முன்னால் தோன்றினான். அவன் நெருப்பு மழை என்ற திறமையைப் பயன்படுத்தினான். மழைபோல் நெருப்பு எல்லா இடத்திலும் பரவியது. முழு இடத்தையும் நாசக்கட ஆக்கியது. ஒரே நேரத்தில் 1 எலும்புக்கூடுகளின் கூட்டத்தைக் கொன்றான். அவனது மணிக்கட்டில் இருந்த எண் 1000 எட்டியது. கபிலனின் கால்களுக்குக் கீழே 1 தங்க நுழைவாயில் தோன்றியது. பியா கபிலனை நோக்கிப் பறந்து சென்று அவன் தலையின் மேல் அமர்ந்தாள். கபிலன் நுழைவாயிலைப் பார்த்தான். அவனுடைய உருவம் 7வது மாடியிலிருந்து மறைந்துவிட்டது. சிறிது நேரத்திற்குப் பிறகு கபிலன் கண்களைத் திறந்தபோதுதான் கருமையான இருளில் இருப்பதைக் கண்டான். அவனுக்கு முன்னால் இருந்த இடம் இருட்டாக இருந்தது. அவனது உடல் மிதந்து கொண்டிருந்தது. அவன் எங்கு பார்த்தாலும் எதுவும் இல்லை. அவனது தலையின் மேல் அமர்ந்திருந்த பியா கூட எங்கும் காணப்படவில்லை. பியா! அவன் பியாவின் பெயரை மனதிற்குள் கூப்பிட்டான். ஏனென்றால் அவர்களுடனான தொடர்பை அவனால் உணர முடிந்தாலும் அவளுடன் பேச முடியவில்லை. கபிலன் பியாவின் பெயரை மீண்டும் அழைத்தான். ஆனால் எந்த பதிலும் வராததால் அவனது முகபாவனை தீவிரமாக மாறியது. 1 ஆழ்ந்த பெருமூச்சுடன் கபிலன் இருளுக்குள் இலக்கின்றி மிதக்கத் தொடங்கினான். பியாவுடன் தங்க நுழைவாயிலுக்குள் நுழைந்தது அவனுக்குத் தெரியும். ஆனால் அவன் இந்த விசித்திரமான இடத்தில் தோன்றினான்.